ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். டயட் விலாகில் டே 5 தான் பார்க்குறோம். சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். அவள் வந்து சோள பணியாரம் ஊற்றிட்டுருக்கா. சோள மாவு தனியாகவும் கம்பு மாவு தனியாகவும் அரைச்சி வச்சு ஊற்றிட்டுருக்குறா. ஆனால் நான் வந்து ரெண்டையுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நேற்று நைட்டு தான் தெரியும் தனித்தனியாக அரைச்சிருக்கான்னு. 7 பணியாரம் சுட்டோன்னு வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை வெயிட் செக் பண்ணி பார்க்கல. சனிக்கிழமை செக் பண்ணி பார்த்தா 76,300 இருக்குது. ஐயோடா கொடுமையாக இருக்குன்ட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். நல்லா குண்டு குண்டாக பெருசு பெருசாக பணியாரம் ஊற்றிருந்தா. நைட்டு வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு சாம்பார் இருந்தது, அதை ஊற்றி சாப்பிட்டேன். வயிறு நல்லா ஃபுல்லாகிடுச்சு. பட்டினியாக கிடக்க வேணாம், சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். நல்லா பண்ணாட்டியும் ஸ்லோவாக பண்ணலாம், இல்லாட்டி ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே. கொஞ்சம் மாவு புளிச்சு தான் போச்சு, மற்றபடி நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் பசங்க வெந்தயக்கீரை வந்து நட்டு வச்சுருக்காங்க. பச்சை தண்ணியை மட்டும் ஊற்றினா நல்லா தளைஞ்சே வரலை. டெய்லி நான் அரிசி கழுவும் போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இப்போ நல்லா கிடு கிடு கிடுன்னு மேலே வந்துருச்சு. நான் ஊற்ற, என் பொண்ணு ஊற்ற, என் பையன் ஊற்ற அந்த கிண்ணம் நிறைஞ்சி தட்டு ஃபுல்லாக நிறைஞ்சி ஒழிஞ்சிரும். அப்புறம் அதை எடுத்து கீழே ஊற்றி நீ ஊற்றுனியா நான் ஊற்றுனியான்னு கேட்டுட்டு கிடப்போம். எல்லோரும் ஊற்றிருப்போம் தண்ணி. ஆனால் சாப்பிட்ட கையோட லஞ்சுக்கு ரெடி பண்ண கிளம்பிட்டேன். சாப்பாடு கழுவி அரிசி கழுவி அடுப்பில் வச்சுட்டு பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் வேகட்டும்னு. இந்த பக்கம் அரைக்கீரை ஒரு கட்டு கழுவி வச்சுட்டு தண்ணி வடிகட்டோன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு அளவு தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. இது அப்படியே வச்சுருக்குறாங்க ஹாலில். அதை நான் வந்து கவர் போட்டு வைக்கணும். பில்லு எவ்வளோ பாருங்கள், 1000 சில்லரை வந்துருச்சு. இதவே மார்க்கெட்டில் போய் வாங்கியிருந்தா இன்னும் டபுள் ஆகிருக்கும். உழவர் சந்தையில் வாங்கவும் பரவாயில்லாமல் இருந்தது ரேட்டு. காய்கறி ரேட்லாம் எங்கே போயிருக்குன்னு தெரியல. இந்த ப்ரொக்கோலிலாம் நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வச்சது, இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு என்ன செய்கிறதுனே தெரியல. சூப்பு தான் செய்யணும். இதெல்லாம் கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்ருக்கேன். கீரை கடையல், ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட்டே குறையாது. சண்டே வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டெய்லியும் வெயிட் செக் பண்ணி பார்க்கவும் கடுப்பாக இருக்குது, குறையவே மாட்டேங்குது. அதுவே டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் செக் பண்ணும்போது குறைஞ்சிருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குறையலைன்னா மனதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கிட்டத்தட்ட சாப்பிடும்போது மணி பார்த்திங்கன்னா 3:30 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த புடவை எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஓரம் அடிக்கலாம்னு. பசங்கள்லாம் டியூஷனுக்கு போயிட்டாங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தது. முன்னாடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க, நம்ம வேலை செய்ய முடியாது. அதுதான் தொந்தரவு, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ளவுஸ்க்கு வந்து கட் பண்ணுவேன். ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டா சல்லுன்னு வந்துடும். அதுக்கு வச்சு கட் பண்ணால் நேராக வரும். இல்லாட்டி கோணையாக கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஓரம் அடிச்சுட்டு எடுத்து மடித்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான். வாக்கிங் போகலான்னு நினச்சோம் நானும் என் தங்கச்சியும். சாயந்தரம் பசங்க வந்ததுக்கப்புறம் போகலான்னு விட்டுட்டோம். இல்லாட்டி 5 மணிக்கு போயிட்டு 6:30க்கெலாம் வந்திருப்போம். பசங்களே 6 மணிக்கு தான் டியூஷன் விட்டு வருவாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த பாபினில் நூல் சுற்றி மிஷினில் உட்கார்றதுக்கு தான் அவ்வளோ ஒரு நாண்டதனம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சுற்றிட்டேன்னா உட்காந்துட்டேன்னா நான் பாட்டுக்கு தைக்க கிளம்பிடுவேன். கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு தான் தைப்பேன். ஒரே அடியாலும் உட்காந்து தைக்கிறதில்ல. ஏதாவது டெய்லரிங் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தேன்னா அன்றைக்கி மோட்டிவேஷன் ஆகி தைப்பேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானாக தைப்பேன். தொடர்ந்து தைக்கிறதே கிடையாது. என்ன பழக்கமோ ஏதோ தெரியல. என்றைக்கு இந்த சோம்பேறித்தனம்லாம் போகும்ன்றதும் தெரியல. கங்கு அடித்தாச்சு. இதை மடித்து பீரோக்குள்ளே வச்சிட வேண்டியதான். இன்னும் 2 புடவை இருக்குது.
கங்கடிக்கணும், லைனிங் ப்ளவுஸ் வாங்கணும், அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேன். முளைக்கட்டி வைக்கணும். முளைக்கட்டின பயிறு தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி இருக்கும். அந்த வெள்ளரி பிஞ்சு இன்னும் தீரலை. அது ஒரு வெள்ளரி பிஞ்சும் ஒரு ஆரஞ்சு பழமும் சாப்பிட்டாச்சு. இது பத்தாதுன்னு அவங்க சித்தப்பா புட்டு மாவு வேறு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதையும் கலந்து வச்சுட்டு நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். ஒயிட் சக்கரை சேர்க்க வேணாம் சேர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி புட்டில் ஒயிட்டு சக்கரை தான் வந்திருந்தது. நான் வந்து சாப்பிட்டேன். சிகப்பரிசி புட்டு மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் மட்டும் நல்லா உதிரி உதிரியாக எப்படி தான் செய்கிறாங்கன்றது தெரியல. நல்லா இருந்தது அருமையாக. பசங்க டியூஷன் போயிட்டு வந்து இந்த புட்டு மாவு சாப்பிட்டு எல்லோரும் பார்க்குக்கு போயிட்டோம். அங்கே போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடியே இந்த ப்ளவுஸு கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வேகம் வந்துட்டால் கட் பண்ணி அன்றைக்கே ஸ்டிச் பண்ண உட்காந்துட்றேன். இன்றைக்கி உட்காந்துற மாதிரி இல்லையா, கட் பண்ணி வருஷக்கணக்கில் ஆனாலும் தைக்க மாட்டேன். அதனால் கட் பண்ணவே மாட்டேன். அப்படியே வச்சுருப்பேன் புது ட்ரெஸ்ஸை. அதுதான் என்கிட்ட இருக்க கெட்ட வழக்கம். இன்னும் 2 புடவை என்றைக்கு தைச்சி முடிப்பேன் அப்படின்றது தான் தெரியல. இந்த புடவை பார்த்திங்கன்னா சல்லடையாக இருக்குது. ஏன்டா இப்போ எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். எனக்கு நான் வந்து நல்லா தைச்சிக்குவேன். 1-2 கொஞ்சம் விட்டு போன மாதிரி வரும், கொஞ்சம் தூக்கினா அப்படி வரும். மற்றபடி சூப்பராக தைச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டோம். ஒரு 4-5 ரவுண்டு மெதுவாக ஸ்லோவாக நடந்தோம். நானும் என் தங்கச்சியும் உட்காந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி டயட் இருப்போம். அப்புறமா வலு வதக்குன்னு எதையாவது எடுத்துட்டுருவோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இவ்வளோ தான் 3600 சில்லற. திரும்ப வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கும் பசிக்கலைன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குது அப்படின்னாங்க. தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நான் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸ் பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டயட் விலாக் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.